செலுத்த அந்த நிகழ்வை விரும்பினால் போட்டு கும்பிடலாமா அதனால வாங்கோ இல்ல 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 அங்க வேக்கன்சி கூட மாத்திரம் அங்க வேக்கன்சி கூட மாத்திரம் நிகழ்வு தானா அப்படியே சுற்றி விடுங்க வீட்டை திருப்பி விடுங்க எப்படி சொன்னீங்க சரி அதே நீங்கள் ஆட்டு வந்து ஆட்டு வந்தோடனே திருப்பி எடு
அமரர் தர்ம குலசிங்கம் அவர்கள் இன்றைய நாளிலே தனது பூவுலகத்துள்ள வாழ்விலை நிறைவு செய்து விண்ணுலகை நோக்கி இறைவனை நோக்கின பயணம் என்று தொடங்கியுள்ளார். அவருடைய இறைவனை நோக்கின பயணம் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் அமைய வேண்டும் அவருக்கு ஆசை கூறிக்கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தியோடு இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அவருடைய குடும்பத்தாருக்கு எனது அனுதாபங்களை கூறிக்கொண்டு 2 விடயங்கள் உங்களுக்காக அறிந்தவர்களுக்கு நினைவூட்டுமாவாக அறியாதவர்களுக்கு அறியப்படுத்துமாவாக 2 விடயங்கள். ஒரு இறந்த விட்டு போனால் உரிமைக்கார தொடக்கோடு சேர்த்து உங்களுக்கு 4 விடயங்களும் பங்குண்டா தொடங்கும். பாக்கி போட்டு அரப்பெண்ண வச்சால் வீட்டில் படுத்துறங்கினால் வீட்டு சாப்பாடு சாப்பிட இந்த 4 விடயத்துக்கு உரிமைக்கார தொடக்கோடு சேர்த்து உங்களுக்கு தொடங்கும். பாக்கி போட்டு அரப்பெண்ண வச்சால் வீட்டில் படுத்துறங்கினால் வீட்டு சாப்பாடு சாப்பிட இந்த 4 விடயத்துக்கு 30 நாள் தொடங்கும். பாக்கி அரப்பெண்ண வைக்கிற 2 விடயத்திலையும் கவனம் செலுத்தணும். தாய் தகப்பன் உள்ளவர்கள் செய்யக்கூடாது. தாய்க்கு அல்ல தகப்பனார் தான் மூலமாக இந்த வாய்க்கு வரப்பட்ட 2 விடயம் செய்தால் தான், அதாவது தாய்க்கு அல்ல தகப்பனுக்கு இறுதிக்கிரிய செய்தால் தான் இன்னொரு செய்யலாம். விபூதி பூசுற விடயம் நாங்கள் விபூதி பூசலாம் தொடக்கண்டு விபூதி ஒருத்தன் பூசுறே இல்லை. நாங்கள் பொதுவாக இன்றைக்கு சிந்திப்போம் இறந்தவரை பூசப்படுறது கடமை செய்கிற பூசணும். அப்போ நாங்கள் இன்றைக்கே நாங்கள் சிந்திக்கலாம். நாங்கள் விபூதி எல்லாரும் எல்லா தொடர்பும் விபூதி பூசலாம். விபூதி பூசக்கூடாதுண்டா குழந்தை கிடைச்ச தாயின் சிசுக்கும் 30 நாள் பூசக்கூடாது. மாத விளக்கு வர பெண்கள் 4 நாள் இரவு கிடந்து 5 நாள் தோஞ்சி உடிச்சு வீசி கோயிலுக்கு போகலாம். சில பேர் மாத விளக்கார் 7 நாள் 10 நாள் கோயிலுக்கு போக விடுவார்கள். அதை சொல்றது உடம்பு உபாதை. உடம்பு எந்த நிலப்பாடு இருந்தாலும் குற்றம் 5 நாள் தான் மாத விளக்கார். அப்ப 5 நாத்து தோஞ்சி ஊற்றி வீசி கோயிலுக்கு போகலாம். உடம்பு எந்த நிலப்பாடு இருந்தாலும் கோயிலுக்கு போகலாம். எந்த வனச்சக்கடவும் தேவையில்லை. மையம் பார்க்கிறோம், அதாவது கொடி பார்க்கிறோம். கொடி தகனத்து போனால் நாங்கள் இன்றைக்கே கோயிலுக்கு போகலாம். இதுவும் கணவரை தெரியாது. நான் சொன்னா என்னையே குற்றம் பிடிப்பேன். ஐயா செத்த விட்டு போட்டு கோயிலுக்கு போகலாம்னு சொல்றேன். இதுதான் அந்த நாட்டோடு இருக்கிற நடைமுறை உங்களுக்கு தெரியும். நீங்கள் வாக்கிறது போட்டு அரப்பண்ணை வச்சுட்டு 3ஆவது கோயிலில் போய் நிற்கிறீங்க. அது 30 நாள் வாக்கு. ஆனால் கொடி தகனத்து போனால் கோயிலுக்கு போகலான்டா போக பயப்படுறிய மாறி செய்திய நேற்று முந்தினால் பார்த்தா போகப்படாம். அதுதான் கொடி எடுக்கிறேன் எல்லாரும் மாற நோக்கு வந்தால் தொட்டு கொடி எடுக்கிறேன் வந்தால் ஒன்று வீட்டுக்கார் பெருமைப்படுத்துமாக, இன்னொன்று நாங்கள் கொடி எடுக்கிற கொடி தகனத்து போனால் அன்றைக்கே தோஞ்சி வச்சு மியூசிக் கோயிலுக்கு போகலாம். நல்ல காரியங்க பங்குள்ளலாம். நாங்கள் கொடி எடுத்துக்கொண்டு போகிறோம். சில இடங்கள்ல இந்த பந்தலுக்கு இந்த பெட்டியால் இடிக்கணும். அது தவறு. அப்படி செய்யக்கூடாது. இங்கே என்ன முதல்ல சில இடங்கள் அப்படி செய்யணும். கோயிலில் நாங்கள் சாமியை எப்படி காக்கிறோம் அதுபோல் அவையில அழுக்காக குழுக்காக கொண்டு சேர்ப்போம். பந்தல்ல இருக்கிற தோரணத்தை அறுக்கிறத தவிர பந்தலுக்கு இடிக்கக்கூடாது. அதுகளை தவிர்த்துக்கணும். அப்படி இருந்தாங்க நாங்கள் அங்கே தகனம் செய்த போது நீங்கள் கோயிலில் பாருங்கோ